அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா ஜோதிடர் ஹரிஹரன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கிரகங்கள். 9 கிரகங்கள் இருக்குதுங்க. இந்த 9 கிரகங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடிப்படையாக தான் நம்ம பார்க்க போகிறோம், உயர்நிலை நம்ம பார்க்கல. அப்போ அடிப்படையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சூரிய மைய கோட்பாடு, புவி மைய கோட்பாடுன்னு இரண்டாக பிரிக்கிறோம். இந்த சூரிய மைய கோட்பாடுங்கிறது அஸ்ட்ரானமி, சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு படிப்போம். அஸ்ட்ரானமி படித்தோம்னா நம்ம படிக்கிறது அஸ்ட்ராலஜிங்கிறது பூமியை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு படிக்க போகிறோம். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சூரியனை தான் எல்லா கிரகங்கள் சுற்றுது, ஆனால் ஜோசியத்தில் பூமி எல்லா கிரகம் சுற்றுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோசியமே பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அஸ்ட்ரானமி வேறு, அஸ்ட்ராலஜி வேறு. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அஸ்ட்ராலஜி. அப்படி இந்த அஸ்ட்ராலஜியில் நம்ம பார்க்க போகிறது 9 கிரகங்கள். அது என்னென்ன அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி 9 கிரகங்கள் இருக்குதுங்க. இந்த 9 கிரகங்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூரியன் பக்கத்துலேயே பாருங்கள் ஞாயிறுன்னு போட்டிருப்போம், சந்திரனுக்கு பக்கத்தில் திங்கள்னு போட்டிருப்போம், குரு பக்கத்தில் வியாழன்னு போட்டிருப்போம், சுக்கிரன் பக்கத்தில் வெள்ளின்னு போட்டிருப்போம். இவர்களுக்கு வேறு பெயர்களும் இந்த பெயர்களை குறிக்கும். இதே பாருங்கள், ராகு கேதுவை நீக்கிட்டு நீங்கள் மீதியை படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இப்படி கிழமைகளும் வருமுங்க. அப்போ கொஞ்சம் என்ன அப்படின்னா இதை நம்ம ஆர்டர் வைஸாக மனப்பாடம் செஞ்சுக்கணும். கிழமைகளில் ராகு கேதுக்கு இடம் கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த கிரகங்களை நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். அப்போது இந்த 3 வகையாக பிரித்ததில் முதல் வகைங்கிறது ஒளிரும் கிரகங்கள். சூரியனும் சந்திரனும் ஒளிரும் கிரகங்களாக இருக்குதுங்க. இவர்கள் இயற்கையாகவே ஒளிரும் தன்மையை கொண்டவர்கள். சரிங்களா? அப்போது ஒளிரும் கிரகங்கள் இந்த சூரியனும் சந்திரனும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்கள் 5ன்னு சொல்கிறோம். அப்போ கிரகங்கள் 5 யார் அப்படின்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இவர்கள் ஒளிரும் தன்மையற்றவர்கள். ஒளிரும் கிரகங்கள்கிட்ட இருந்து ஒளியை வாங்கி இந்த கிரகங்கள் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். அதனால் இவர்களுக்கு சுயமாக ஒளிரும் தன்மை இல்லாதனால இவங்களை கிரகங்கள்னு நம்ம சொல்லிடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம். இந்த நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறது வேறு யாருமே கிடையாது, இந்த ராகு கேது தான். சூரியன், சந்திரன், நம்மளுடைய புவின்னு சொல்லக்கூடிய பூமி, இவர்கள் 3 பேருக்கும் இடையில் தோன்றக்கூடிய நிழல்கள் தான் இந்த ராகு கேது. அதனால தான் இவர்களுக்கு நிழல் கிரகங்கள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ இந்த 9 கிரகங்களை 3ஆக பிரித்து ஒளிரும் கிரகங்கள், நிழல் கிரகங்கள்னு பார்த்துருக்கோம். மீண்டும் பாருங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, 9 கிரகங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த 9 கிரகங்களை வரிசை தவறாமல் மனப்பாடம் செய்துக்கணும். பின்னாடி நம்ம அடிப்படையிலேருந்து உயர்நிலை போகும் பொழுது இது எவ்வளவு தூரத்தில் இருக்குது, எத்தனை டிகிரி சாய்வாக இருக்குது, நிறைய விஷயங்களை நம்ம படிப்போம். பேசிக் அடிப்படையில் இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஆஸ்ட்ரோ ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா ஜோதிடர் ஹரிஹரன்.